இன்றைக்கி கிராமத்தில் செய்கிற நம்ம சிக்கன் குழம்பு நம்ம வைக்கலாம். அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி துண்டு 1, கொஞ்சம் பூண்டு ஒரு 4-5 பல், 2 துண்டு தேங்காய். இது நல்லா நம்ம அம்மிக்கல்ல வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் இஞ்சி போடும்போது நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளி வெங்காயம் பண்ணால் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். எல்லாமே ஒன்றா வச்சு நம்ம அரைச்சிடலாம். நம்ம அம்மிக்கல்ல அரைக்கும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எல்லாரும் இப்போ எல்லா வீட்லையும் எல்லாரும் மிக்ஸிலே போட்டு அரைச்சி எடுத்துறாங்க. ஆனால் வந்து அம்மிக்கல்ல அரைச்சி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அம்மிக்கல்ல அரைச்சி அதுவும் மண்சட்டி செய்யும் போது குழம்பு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுவும் அடுப்பில் கொஞ்சம் செஞ்சோன்னு வச்சிங்களேன், அந்த அடுப்பு டேஸ்ட்டு மண்சட்டி அம்மிக்கல்ல அரைச்சிக்கலாம். அந்த காலத்தில் கிராமத்துலலாம் இதில் இப்படி தான் செய்வாங்க. ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடம்புக்கெல்லாம். இப்போ நம்ம எல்லாமே வந்து கேஸ்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டோமா, இப்போ எல்லாம் வந்து இந்த டேஸ்ட்டை வந்து போச்சு, பழைய டேஸ்ட்டெல்லாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போலாம் அரைச்சி எடுத்தோடனே அந்த அம்மிக்கல்ல கலவன தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதையும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சாச்சு. இந்த அரைச்ச அந்த மசாலா இதை போட்டு நம்ம வதக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் இந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 கிலோ சிக்கன் தான் இந்த அளவு. நம்ம 1 கிலோ சிக்கன் வேணாக்கா இப்போ 1 வெங்காயம் 1 தக்காளி எடுத்து பார்த்தீங்களா, அதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்து நம்ம 1 கிலோ சிக்கன் செஞ்சிடலாம். இந்தமாரி தான் அளவு மாறும். நல்லா சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கழுவிக்கலாம். ஏன்னா அதில் தண்ணியெல்லாம் வரும், சிக்கனில் தண்ணியெல்லாம் வரும். அதனால் கழுவிக்கணும். நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கழுவி கொடுத்துடலாம். இந்த கழுவி கொடுத்தோடனே நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு கொதிக்க வச்சிடலாம். இது கொதிச்சு வந்தோடனே எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டைல் நம்ம வந்து இறக்கலாம். அந்த மாதிரி கொதிச்சு வந்துச்சுங்க, எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துச்சு. சூப்பரான சிக்கன் குழம்பு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.